சரஸ்வதியின் சரணாகதி அடைந்தேன். சில சிரசில் வைத்துவிட்டு கும்பிடுகின்றேன் உன்னை. படித்ததொன்றும் பிழையில்லாமல் இருக்க வரப்பிரசாதம் தருகின்ற தாயே. இன்று நம்முடைய விஜயபாரதம் பிரசுரம் மூலமாக 2 புத்தகங்கள் நாம் வெளியிட்டிருக்கிறோம். இந்த வெளியீட்டு விழாவிற்கு பூஜ்ய சுவாமிஜி அவர்கள் ஆசியுரை அளித்துள்ளார்கள். அவர்களை வணங்குகின்றேன். மேடையில் உள்ள பெரியவர்களையும் வணங்குகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் அடியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த 2 புத்தகங்களும் ஒன்று மதங்களுக்கு இடையேயான உரையாடல் நிதர்சனம் என்ன. பூஷன் தாமிலே என்பவர் ஹிந்தியில் தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக பல ஆண்டுகள் பலவிதமான புத்தகங்களை ஆராய்ந்து ஆய்வு செய்து இதிலே நூற்றுக்கணக்கான ஆதாரங்களை கொண்டு வந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். ஏன்னா நம்ம போற போக்கில் பேசிட்டு போறதில்லை. ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதிலே ஆதாரங்கள் இருக்குது. அந்த சகோதரி டாக்டர் என் கங்கா வித்யா அவர்கள் தமிழ்ல எந்த அளவுக்கு அவங்களுக்கு தமிழ் புரியுமோ அந்த தமிழ்ல அதுல டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல நம்முடைய ராகவேந்திரன் அவர்கள் இரும்பு ரதங்கள், அதை முழுக்க படிங்க தெரியும். பள்ளத்தாக்கின் குடிகளுக்கு இரும்பு ரதங்கள் இருந்தபடியினால் அவர்களை துரத்த முடியாமல் போயிற்று. பைபிள் வசனம் அது. பல பேர் கேட்டாங்க, என்ன இரும்பு ரதங்கள் இரும்பு ரதங்கள்? பைபிளுடைய ஒரு வசனம். இந்த 2 புத்தகங்களும் இந்த நம்முடைய விஜயபாரத பிரசுரத்தில் நிறைய புத்தகம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த 2 புத்தகங்களையும் தர்ம ஜாகரன் மூலமாக நாம் வெளியிட காரணம் என்ன? இந்த 2 புத்தகங்களும் மதம் மாற்றத்தினுடைய, கிறிஸ்தவ முஸ்லிம்களுடைய மதம் மாற்றத்தினுடைய ஆபத்தை, மதம் மாற்றத்தினுடைய வெறித்தனத்தை, மதம் மாற்றத்தினுடைய ஏமாற்று வித்தையை, மதம் மாற்றத்தினுடைய சட்ட மீறலை மிக அழகாக ஆதாரத்துடன் எடுத்து வைத்திருக்கிறோம். இங்கு வந்திருக்கக்கூடியவங்கள கிட்டத்தட்ட நம்முடைய பல அமைப்பை சார்ந்தவர்களும் ஆன்மீக அமைப்பை சார்ந்தவர்களும் பல முக்கிய பொறுப்பாளர்களும் இங்கு வந்திருக்கிறோம். மகிழ்ச்சி. உண்மையிலே அவர்களை நான் வணங்குறேன். என்ன காரணம்? இந்த புத்தகம் நமக்கு பல பேரிடம் ஆதாரத்துடன் நிரூபிப்பதற்காக நமக்கு பயன்படும். கொஞ்சம் டஃபா கூட இருக்கலாம் சப்ஜெக்ட்ஸ். தயவு செய்து நாம் ஆழமாக படிக்க வேண்டும். என்ன காரணம்? இன்னைக்கு இந்தியாவில் கிறிஸ்தவ முஸ்லிம்களுடைய சதவீதம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. 2011 கணக்கெடுப்பு படி 2.78 கோடி தான் கிறிஸ்தவங்க இருந்தாங்க. 15 வருஷம் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலம் எல்லாம் கிறிஸ்தவங்க ஆயிட்டாங்க. குறிப்பாக தெற்க பாத்தீங்கன்னா கேரளா, அவங்க ஒரு 35-40% முஸ்லீமை சேர்த்தாச்சுன்னா ஒரு 58% தாண்டிட்டாங்க. தமிழ்நாடு இலக்கா வச்சிருக்காங்க. அந்த விகித வளர்ச்சியில ஒரு 12% வரைக்கும் வந்தலான்னு ஆய்வுகள்ல சொல்றாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 46.85 இருந்தது. இன்றைய நிலவரத்தில் 50 தாண்டி போயிட்டு இருப்போம். தூத்துக்குடியில 17% இருந்தது. இன்னைக்கு சுமார் 20-25% இருக்கும். திருநெல்வேலி, நீலகிரி, இப்படிப்பட்ட திருச்சி, குறிப்பாக திட்டமிட்ட ரீதியில சூழ்ச்சி செய்து கிறிஸ்தவர்கள், குறிப்பாக தமிழகத்தில், கேரளா விட்டுருங்க, நம்ம தமிழ்நாட்டை பற்றி பார்ப்போம். தமிழகத்தில் இந்த மத மாற்றத்தை கொண்டு வராங்க. இதுல 10 ஆண்டுகளுக்குள்ள
சுமார் ஒரு 3 மடங்கு அதிகரிச்சிருப்பாங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள்லாம் சொல்லுது. இதுல கிரிப்டோ கிறிஸ்தவர்களை பத்தி கணக்கில் வரல. கிரிப்டோ கிறிஸ்தவர்னா உங்களுக்கு தெரியும், பேரு ஹிந்து பேரா இருக்கும், வீடு ஹிந்துவா இருக்கும், பேசுறது ஹிந்துவா இருக்கும். ஆனா கர்த்தர் இருப்பார், இயேசு இருப்பார். முழுக்க முழுக்க மனம், எண்ணம், சிந்தனை முழுக்க அந்த பாதிரியும் பிஷப்பையும் சார்ந்திருக்கும். அப்படிப்பட்டவர்களையும் சேர்ந்தா ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் நம்ம சொல்ல முடியும். தமிழகத்தில் நண்பர் ஒருத்தர் சொன்னார், எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பிரச்சாரகர்கள், பாதிரியார், கன்னியாஸ்திரி, உபதேசியர், பாஸ்டர், இவங்களெல்லாம் சேர்த்து பிரச்சாரம் சேர்த்து சுமார் 2 லட்சத்துக்கு மேல இருப்பதா சொல்றாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுமே பிரச்சாரகர் தாங்க. நீங்க நம்முடைய நண்பர்கள் இருப்பாங்க, நம்முடைய உறவினர்கள் இருப்பாங்க, கிறிஸ்தவங்க இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பாங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கை காலத்தில் ஒரு 5 அல்லது 10 குடும்பங்களை நான் கிறிஸ்தவர்களாக மதமாற்ற வேண்டும். முஸ்லிம்கள், இன்று நாம் கிறிஸ்தவர்களை மட்டும் எடுத்துக்கொள்வோம், முஸ்லிம்கள் தனி டாபிக். ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம ஒரு ஆயிரக்கணக்கான வருஷம் நம்ம முஸ்லிம்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம், கிறிஸ்தவர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தோம். 1300 வருஷம் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு சேர்த்து நம்ம அடிமைப்பட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க ஹிந்துக்கள் தான் இருந்தோம் நாம. அப்ப உண்மையிலேயே ஹிந்துக்கள் மத்தியில இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு அமைதியான வாழ்க்கை. வசுதெய்வ குடும்பம் சொல்லுவோம், சர்வே பவந்து சுகினக சொல்லுவோம். அப்படிதான் நம்ம இருந்தோம். எப்போ இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்து ஒரு கையில வாளும் ஒரு கையில குரானும் கொண்டு பலத்தை பயன்படுத்தி மதமாற்ற துவங்கினாங்க, கிறிஸ்தவர்கள் தன்னுடைய சூழ்ச்சியின் மூலமாக மதமாற்ற தொடங்கினாங்க. அதன் பிறகுதான் பாரத நாட்டில் பிரச்சனையே ஆரம்பிச்சு. அதாவது மதம் மாறுதுன்னா என்ன ஆயிட்டுன்னா, இந்த தேசத்துக்கே அது ஆபத்தாக முடியுது. நம்ம கிறிஸ்தவ முஸ்லீமை நம்ம திட்டுறது மட்டும் இல்லை, என் மனசுல என்ன படுதுன்னா, கிறிஸ்டியன் முஸ்லீம்லாம் நல்லவங்க, கிறிஸ்டியன் முஸ்லீம் நமக்கு எதிரி கிடையாது, இந்த தேசத்தில் பிறந்தவங்க, நமக்கு சொந்தக்காரன், நமக்கு சொக்காரன், சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பாட்டி, மச்சான். ஆனா யார வேற இருக்கணும் தெரியுமா? வெளிநாட்டிலிருந்து வந்த கிறிஸ்தவர்கள், வெளிநாட்டில் வந்த இஸ்லாமியர்கள், அவர்கள் நமக்கும் எதிரிகள், இந்த தேசத்திற்கும் எதிரிகள். பல பேருக்கு நம்ம மக்களே ஆயிரக்கணக்கான வருஷம் அந்த கிறிஸ்தவ சூழ்ச்சியில் அடிமைப்பட்டு இருந்தனால அந்த கிறிஸ்தவரை பத்தி சொல்லணும்னாலே ஒரு தயக்கம். இந்த புஸ்தகத்துக்கு முதல்ல கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? மதங்களுக்கு இடையே உரையாடல், கிறிஸ்தவ சூழ்ச்சி. நம்ம மக்களே பல பேருக்கு மனசுல ரொம்ப ஒரு கஷ்டம், வேதனை. என்னங்க கிறிஸ்தவ சூழ்ச்சின்னு போட்டிருக்கீங்களே, கிறிஸ்தவ சூழ்ச்சியை கிறிஸ்தவ சூழ்ச்சி தான் போட முடியும், அது எப்படி போடலாம்? அதாவது அந்த ஆங்கில பாதிரிகள் நம்மை அடிமைப்படுத்தி இருந்த ஆங்கில பாதிரியுடைய கல்வி திட்டம் நம்ம ரத்த நாளங்கள்ல இன்னும் ஓடிட்டு இருக்குங்க. அந்த மெக்காலே கல்வி திட்டம் அது இன்னும் ஓடல, இன்னும் முடியல, நம்ம பக்கத்திலே இருக்குங்க. நமக்கு ஒரு தயக்கம் இருக்கு. நான் முதல்ல சொன்னேன், ஒரு கிறிஸ்தவ நண்பர் உங்க வீட்டுக்கு வந்தாருன்னா உங்களுக்கு என்ன பிரைஸ் கொடுப்பாருங்க? பைபிள் தான் கொடுப்பார், மேரி மாதா படம் தான் கொடுப்பார். இப்ப நாம RSS இருக்கிறோம், இந்து முள்ள இருக்கோம், விசுவந்து புருஷன் இருப்போம். இப்பவும் நம்ம சொந்தக்கார கிறிஸ்தவனா இருந்தா ஒரு சாஃப்ட் கார்னர், நம்ம நண்பர் கிறிஸ்தவனா இருந்தா நம்ம கண்ணோட்டம் டிஃபரெண்ட். என் கூட வேலை பார்க்கிறவன் கிறிஸ்தவனா இருந்தா என்னுடைய கண்ணோட்டம் வேற. ஏன்? அவன் மனசு கஷ்டப்படக்கூடாது. நீ ஹிந்து சொல்றதுல உனக்கு என்னங்க கஷ்டம்? உண்மையை சொல்ற உனக்கு என்ன கஷ்டம்? அவன் சொல்றானே பாவிகளே கூப்பிடுறானே, நம்ம பாவியே இல்ல, ஆனா நம்ம பாவியை கூப்பிட முடியுத? பொய்யான ஆதாரங்களை வைத்து நிஜமான ஆதாரங்களை போட்டிருக்க வேணாமோ?
அதனாலதான் சொல்றேன், கிறிஸ்தவங்களை வெறுக்க சொல்லல, நாம் கிறிஸ்தவங்களை எதிரியா பாவிக்க சொல்லல. ஏன்னா அவன் நம்ம சொந்தக்காரன். அவர்களுக்கு அந்த கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஆபத்தை, அந்த கிறிஸ்தவ பாதிரிகள், கிறிஸ்தவ மிஷனரிகள் செய்கின்ற சூழ்ச்சியை புரிய வைக்க வேண்டும். அது நம்ம வேலை. அதாவது நம்ம மனசுல தயவு செய்து கிறிஸ்தவர்கள் பத்தியோ முஸ்லீம் பத்தியோ அசிங்கமா பேசக்கூடாது. ஃபேக்ட் சொல்லக்கூடிய தைரியம், தில்லு நமக்கு வேணும். அது நமக்கு கடவுள் கொடுக்கணும். ஏன் ஒரு பெரிய ஆபத்து சொல்றேன்னா, இப்போ ஒரு ஆர்சி கிறிஸ்டியன் இருக்கான்னு வச்சுங்களா, அவர் சர்ச்சு பாதிரி சொல்றதான் கேட்பார். அவர் பிறந்தாலும் பாதிரியுடைய அனுமதி வேணும், ஏன்னா ஞானஸ்தானம் வாங்கணும். கல்யாணம் பண்ணாலும் பாதிரியுடைய அனுமதி வாங்கணும். செத்து போனா பிணத்தை அடக்கம் பண்ணாலும் பாதிரி பெர்மிஷன் வாங்கணும். அந்த பாதிரி பிஷப் கண்ட்ரோல்ல இருக்காருங்க. அந்த பிஷப் யார் சொல்றத கேட்பார்? போப் சொல்வதை கேட்பார். போப் யாருங்க? ஒரு நாட்டினுடைய அதிபதி அவர். போப்பு ஒரு தேசத்தினுடைய அதிபர், அவ்வளவுதான். எப்படி ட்ரம்ப் இருக்காரோ, எப்படி பாகிஸ்தான் அதிபர் இருக்காங்களோ, சைனா இருக்காங்களோ, அது எப்படி ஒரு அதிபர், மதத்துக்கு தலைவர் இருக்கார், அவ்வளவுதான். அப்ப இவருடைய மனதில் என்ன எண்ணம் வருது? நான் இந்த நாட்டுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல, போப்புக்கு கட்டுப்பட்டவன். முஸ்லிம்கள் என்ன நினைக்கிறாங்க? இமாமுக்கு கட்டுப்பட்டவங்க. அதனால தான் நம்ம அனுபவிச்சிருக்கோமே. 1300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சுதந்திரமாக நன்றாக இருந்த நம்முடைய நாடும் தேசமும் மத மாற்றத்துக்கு பிறகு பாகிஸ்தான் தனியா போயிருக்குங்க, பங்களாதேஷ் தனியா போயிருக்குங்க. ஏன் தனியா போயிருக்குது? முஸ்லிம்களும் அதிகமானாங்க. இன்னைக்கு வடகிழக்கு மாநிலத்தில் தனிநாடு கேட்டாங்க, இப்ப இல்ல, அடக்கிட்டாங்க. ஏன்? கிறிஸ்தவர்கள் அதிகமானாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில், நம்ம நாட்டோட கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1982 கொஞ்சம் அவங்களோட சதவீதம் 40 தாண்டின உடனே கன்னிமேரி மாவட்டம் சொல்ல போறாங்க. எவ்வளவு துணிச்சலுங்க! நம்ம வீட்டு பக்கத்தில் நீங்க போங்க, உங்க ஊர் பேர் கிறிஸ்துவபுரம் போட்டிருப்பான். நமக்கு யாருக்காவது அதுக்கு நம்ம ஒரு டாக்குமெண்ட் எடுத்தோ அதுக்கு தெரியாது, நம்ம சத்தம் போடுவோம், அவன் குதிப்போம். ஆதாரபூர்வமா என்ன செய்யணுமோ அதை செய்யறது இல்லை. இப்போவும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்க பிரச்சாரகம் இருந்தேன். உடன்குடி போஸ்ட் ஆபீஸ்ல பேர் தெரியுமா? கிறிஸ்தியா நகர்னு போட்டிருக்கான். டாக்குமெண்ட் போய் பாருங்க. இன்னைக்கும் உடன்குடியின பேரு கிறிஸ்தியா நகர். அங்க இந்து முன்னணி ஸ்ட்ராங், RSS ஸ்ட்ராங், பிஜேபி ஸ்ட்ராங், எல்லாம் நல்ல எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த பேர் இன்னும் மாற்ற முடியல. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, மதமாற்றத்தினுடைய விளைவு என்ன? இந்த தேசத்தை துண்டாடுகிறாங்க. நாம அதை தான் யோசிக்கணும். இரண்டாவது விஷயம், இந்த மதமாற்றத்தினுடைய விளைவினால ஒவ்வொரு நம்ம தேசத்தில் கூடிய இந்துக்களுடைய மனோநிலை அதுல மாற்றம் வருதுங்க. நடை உடை பாவனை யோசிச்சு பாருங்க. நம்முடைய கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, மொழி, சிந்தனை மாறுது, பழக்க வழக்கம் எப்படிங்க முடியுது? நம்ம சித்தப்பா பெரியப்பா இருந்தவன் அப்பா இறந்து போனா மொட்டை போடுறான், இப்ப மொட்டை போட மாட்டான். இந்து சடங்குகளை செய்வான், இப்ப செய்ய மாட்டான். பிறந்த நாளுக்கு குத்துவிளக்கு ஏற்றி வச்சு சாமி கும்பிடுவான், இப்போ கேக்க கட் பண்ணிட்டு பூன் ஊதி அணைக்கிறான். எல்லாமே மாறுது. உடை, கலாச்சாரம் எல்லாத்திலையும் மாற்றம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நான் இது தற்செயலா நடக்கல, ஒவ்வொன்றும் கிறிஸ்தவர்களுடைய இஸ்லாமியர்களுடைய சூழ்ச்சி. அதாவது இன்று நம்முடைய பாரத நாட்டில் இருக்கக்கூடிய ஓட்டு வங்கிகள் திட்டம் போட்டு அந்த ஓட்டு வங்கிகளை அதிகரிச்சுட்டே வர. இன்று 100 லோக்சபா தொகுதிகளில் அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்வது இஸ்லாமிய கிறிஸ்தவ ஓட்டுகள். பாரத நாட்டில் ஒட்டுமொத்தமாக ஓட்டு வங்கி வச்சிருக்கா. இன்னைக்கு ஏன் நம்முடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அரசியல் கட்சியில பயப்படுறா? ஓட்டு வங்கி,
காரணம் என்ன? மதம் மாறி போனதால்தான். அவன் பிரச்சனையெல்லாம் இருக்கட்டும், நாம என்ன செய்யணும்? புலம்பிட்டு இருந்தா போதுமா? நாமளும் யோசிக்க வேண்டாமா? கிறிஸ்தவர்களைப் போல சூழ்ச்சி செய்ய வேண்டாம். ஆனா முதல்ல நமக்கு தேவை, இந்த ஹிந்து தர்மத்தின் மீது எனக்கு நம்பிக்கை வேணும். பல பேர் சொல்லுவாங்க, மதம் மாறி போனவர்கள் எல்லாம் பணத்துக்காக போனாங்க. கிடையாதுங்க. நான் பல பேர்ட்ட கேட்டிருக்கேன், உனக்கு 1 கோடி ரூபாய் வந்தா மதம் மாறுவான்னு கேட்பேன். மாட்டேன். 5 கோடி பைசா தேவை இருக்கு. ஏன்? என்ன கொன்னாலும் நான் வர மாட்டேன். நாமெல்லாம் சொல்றோம். ஏன்? நமக்கெல்லாம் ஹிந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. அப்ப நம்முடைய முதல் பணி என்ன? நம்மை சார்ந்த, இந்த பாரத நாட்டை சார்ந்த உலகம் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நான் ஹிந்து என்பதில் நம்பிக்கை கொண்டு வர வேண்டும். ஹிந்து தர்மத்தை பற்றிய விஷயங்களை புரிய வைக்க வேண்டும். 2, கிறிஸ்தவனுடைய சூழ்ச்சியில என்ன இருக்குன்னா, நம்ம ஏரியாவை பத்தி முழுக்க தெரிஞ்சு வச்சிருப்பான். உங்க தெருவில் எத்தனை ஹிந்து இருக்கிறான், அவன் எந்த ஜாதியை சேர்ந்தவர், எந்த கோவிலுக்கு போறான், வீக்னஸ் என்ன, பிளஸ் என்ன, அவனுக்கு என்னெல்லாம் உண்டு, குலம் கோத்திரம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பான். நமக்கு அது தெரியாது. நாமளும் முதல்ல இந்த ஹிந்துவுக்கு என்ன வேணும்னு தெரியணும். 2வது, கிறிஸ்தவ நம்ம பகுதியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியணும். குறிப்பாக தர்ம ஜாகரன் இந்த பணியை செய்ய துவக்கி இருக்கு. 96 இருந்து தர்ம ஜாகரன் இந்த வேலை செய்யிட்டு இருக்குது. குறிப்பாக நாம ஒரு 4 விதமான விஷயங்களை கவனம் கொடுக்கணும். 1, ஹிந்து எழுச்சி, ஹிந்து பாதுகாப்பு, ஹிந்து வளர்ச்சி, ஹிந்து மேலாண்மை. ஹிந்து எழுச்சினா என்ன? இன்னைக்கு நிறைய பேரு மதம் மாறி போயிருக்காங்க. நம்ம பிரச்சனை நமக்கு தெரியணும் இல்ல? தீண்டாமை காரணம். யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதோ சமுதாயத்தை சேர்ந்தவங்க, நாம ஒரு வீட்டில் சாப்பிட போறோம், நம்மளோட ஒரு படி மேல சமுதாயம். அந்த வீட்டில் உங்களுக்கு தனியா தட்டு கொடுத்தா உங்க மனசு எப்படி இருக்குங்க? நம்மளோட ஒரு மேல் சமுதாயத்தினுடைய தெருவுக்கு போறீங்க, செருப்பை கலத்திட்டு போன்னு சொன்னா எப்படி இருக்குங்க? தீண்டாமை என்பது வேறடி மண்ணும் இல்லாமல் தகர்க்கப்படணுங்க. இன்னைக்கு இருக்கு. நாம சொல்லிக்கலாம், நாம பேசிக்கலாம், எனக்கு இல்லைன்னு சொல்லலாம். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்க அம்மா, உங்க மனைவி, உங்க குழந்தை, உங்க அப்பா, தாத்தா, பாட்டி 100% கொஞ்சம் கூட தீண்டாமை எண்ணம் இல்லாமல் வீட்டில் பரிமாற விடுவாங்களா? சங்க குடும்பத்தில் வந்துட்டு இருக்கு. இந்து முன்னணி, பிஜேபி, நம்ம அமைப்புகள் வந்துட்டு இருக்குது. ஒட்டுமொத்த குடும்பத்தில் வந்திருக்குதா? வந்துட்டு இருக்குது, முழுக்க வரல. இதை கிறிஸ்தவன் பயன்படுத்துறாங்க. அப்ப ஹிந்து எழுச்சினா என்னங்க? தீண்டாமை வரக்கூடாது. அவருடைய சுக துக்கங்களை நாம பங்கு கொள்ளணுங்க, ஆத்மார்த்தமாக. ஓட்டுக்காக எல்லாம் போகக்கூடாதுங்க. அவரை நாம எப்படியாவது நம்ம பக்கம் திருப்பணும் போகக்கூடாதுங்க. ஆழ் மனதிலிருந்து நேசிக்கணும். நம்முடைய ஆழ் மனதிலிருந்து நேசிக்கும் பொழுதுதான் அவர்கள் நம்மவர்களாக மாற முடியும். அவர்கள் மற்றவர்களாக மாறாமல் தடுக்கவும் முடியும். பல இடங்களில் கிறிஸ்தவர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த தர்ம ஜாகரம் வந்தவரை பல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கேன். பல இடங்கள்ல ஜாதியின் பெயரால, ஜாதி தாக்கத்தின் பெயரால, தீண்டாமையின் பெயரால மதமாறவர்கள் எண்ணிக்கை அதிகம் இருக்குது பார்க்க முடியுது. 2வது, நம்முடைய மத மாற்றங்களை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். மதமாற்ற தடுப்பு சொன்னா என்ன தோணும்? 2 பேர் பிரசனம் கொடுத்துட்டு இருப்பான், அவனை பிடிச்சி தடுக்கிறது. அது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. ஒரு வேன் கொண்டு வருவான், அவனை தடுக்கிறது. நம்ம RSS, இந்து முன்னணி, பிஜேபி அது இல்ல. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்து சமுதாயமும் தனது பகுதியில் கிறிஸ்தவர்களோ முஸ்லிம்களோ அநியாயமாக மதமாற்ற வந்தால் அவரை தடுக்கிற மனோபாவத்தை உருவாக்க வேண்டும். அது நம்முடைய பணி. எழுச்சி என்பது, பாதுகாப்பு என்பது உள்ளூர் மக்கள் மூலமாக மதமாற்றத்தை தடுக்கணும். இன்னைக்கு பல ஊர் நடந்துட்டு இருக்கு. பல ஊர்
நம்முடைய முயற்சியினால, சங்க சுயசேவடைய முயற்சியினால, சங்கத்தினுடைய அமைப்புகளுடைய முயற்சியினால, பல ஊர்களுடைய ஊர் மக்கள் மத்தியில. ஆனா ஒரு பயமும் இருக்கு. ஆமா, அங்க யாராவது பிரச்சாரத்துக்கு வந்தா போதும், உடனே வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க? ஜி வாங்க ஜி, 2 பேரு பிரச்சாரம் கொடுக்கறான். யார? RSS, பிஜேபி, இந்து முன்னணி கூப்பிடுவாங்க. இல்ல, அந்த மக்களுக்கு அந்த தைரியத்தை கொண்டு வரணும். தர்ம ஜாக்கரில் இதுக்காக பல கிராமங்கள்ல தர்ம பாதுகாப்பு குழு, ஒரு 7 இருந்து 15 பேர் கொண்ட குழுவை நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவருடைய வேலை என்ன? இந்து தர்மத்தை, இந்து கலாச்சாரத்தை, இந்து சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக, ஆன்மீகத்தை பரப்புவதற்காக, மதமாற்றத்தை தடுப்பதற்காக, அந்த மக்களை எழுச்சி கொண்டுதா செய்வதற்காக அந்த இந்து பாதுகாப்பு குழு இப்ப நிறைவேற்றிருக்கிறாங்க. 3வது ஹிந்து வளர்ச்சி. ஹிந்து வளர்ச்சினா எப்படி? ஹிந்து எப்படி வளர முடியும்? மதம் மாறி போன அந்த கிறிஸ்தவ முஸ்லிம்களை எப்ப நாம தாய் மதம் திருப்ப சொல்றோமோ, எப்ப தாய் மதம் திருப்ப வைக்கிறோமோ, அப்பந்தான் அந்த இந்துக்களுடைய வளர்ச்சி எண்ணிக்கை அதிகமாகும். இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கிறிஸ்தவர்களை தேசபக்தராக மாத்திட்டு இருக்கோம். அசோத்தாமன் குறிப்பிட்டார் அதை பற்றி. அவர் கவனம் இங்க வர்றதுக்காக சொன்னேன். அதாவது நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கிறிஸ்தவர்களை தேசபக்தர்களாக மாத்திட்டு இருக்கோம். கிறிஸ்தவர்களை இந்த நாட்டை நேசிக்க வைக்கணும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா எங்கேயாவது யாராவது அந்த கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் இந்துக்களுக்காக தாய் மதம் திருப்பணும் யோசிச்சிருக்கோமா? அவர்கள் ஏன் இதை சொல்ல வரேன்னா, தேசபக்தரான மட்டும் போறாது. ஏன்? அந்த பிஷப்புடைய லிங்கில் இருக்காங்க, போப்புடைய லிங்கில் இருக்காங்க. எப்ப அவர் ஹிந்துவாக வரார்களோ ஹிந்துவின் வளர்ச்சி அதிகரிச்சுட்டே இருக்கும். இதுல என்ன ஆகுது? கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த வளர்ச்சி வந்தா அவங்க ஹிந்துவனுடைய பழக்க வழக்கங்கள்ல பழையபடி கொண்டு வர வைக்க நம்மால முடியும். குறிப்பா இவர்கள் நம்முடைய முயற்சினால நாம குறிப்பா சங்கத்துல நம்ம இயக்கங்கள்ல ஜாதி பார்க்கிறது கிடையாது. ஜாதி கேட்டாலே ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஆனா அவர்களை இதை தாய் மதம் திருப்பணும்னா ஜாதி தெரியணும். இது ஹிந்து பிணைப்பில் இல்ல, ஜாதி பிணைப்பில் இருக்கிறாங்க. நம்ம RSS இருந்து பல இயக்கத்திலிருந்து இப்போ தர்ம ஜாகரம் போன ஒரு கஷ்டமான வேலை. ஒவ்வொருத்தரும் என்ன ஜாதியும் தெரியணும். என்ன காரணம்? இப்ப கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க ஒரு ஏரியால, அந்த ஏரியால நம்முடைய ஒர்க்கர்ஸ் போறாங்க. அவங்க என்ன ஜாதின்னு தெரிஞ்சாதானே தாய் மதம் திருப்ப முடியும். ஹிந்து பறையர், ஹிந்து வன்னியர், ஹிந்து தேவர், ஹிந்து நாடார், ஹிந்து பிராமணர், ஹிந்து ஐயர் சொல்லிட்டே, ஹிந்து தேவர், ஹிந்து செட்டியார். இதைய வாயில சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன காரணம்? அவர்கள் எந்த சமுதாயம் என்று தெரிந்தால்தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்களோடு நட்போடு பழக முடியும். நான் சூழ்ச்சி பண்ண சொல்லலைங்க, செயல்முறை சொல்றேன். அதான் முதலே சொன்னேன். கிறிஸ்தவர்களை நேசிக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். அதான அவன் பண்றான். நீ ஒரு அடி அடிச்சு பாரு, கர்த்தர் உன்னை மன்னிப்பாரு. இன்னும் அடிச்சு பாரு, அவங்க நோட்டீஸ் கொடுக்காத சொல்லி பாரு. இல்லங்க, நான் இந்து மணி வீடியோ அடிக்கடி போட்டு இருப்பாரு. பல இடங்கள் திறக்கிறாங்க, என்னமோ சொல்லி பார்ப்பாங்க. இல்லங்க, நான் பக்கத்து ஊருக்கு போக மாட்டான், பக்கத்து ஊருக்கு போயிடுவான். இந்த ஊருக்கு வரலங்க, ஆனா மறுபடியும் சுத்தி திருப்பி வருவான். அதாவது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, ஏன் நமக்கு அந்த வெறி வர மாட்டேங்குது? நாம் அமைப்பை சார்ந்தவர்களே ஒரு ஊர்ல போய் ஹிந்து தர்மத்தை பத்தி சொல்றோம். ஒரு ஹிந்து எதிர்த்தா போதும், அடுத்த நம்ம மீட்டிங் வருவாங்க, பைட்டக்ல வருவாங்க. ஜி அந்த ஊரே சரியில்லை ஜி. அவனுக்கு போய் எவனா ஹிந்து தர்மத்தை சொல்லுவானா? அவன் எதுக்குறான் ஜி. இதே இடத்துல அந்த கிறிஸ்தவர்களை இங்க திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க. 10 தடவை 100 தடவை
நாம அதான் சொல்றோம். என்னுடைய வேண்டுகோள் நாம வாழ்க்கையின் லட்சியமாக எடுக்க வேண்டுங்க. நான் என் வாழ்க்கையிலே ஹிந்து தர்மத்தை புரிந்து கொள்வேன், கடைபிடிச்சிட்டு இருக்கோம், அது தப்பில்லை. ஹிந்து தர்மத்தை புரிந்து கொள்வேன். என் வாழ்க்கையின் இறப்புக்கு முன்னாடி ஒரு 5 அல்லது 10 கிறிஸ்தவ குடும்பங்களை நான் ஹிந்துவாக தாய்மதம் திருப்புவேன் என்று நாம் ஒவ்வொருத்தரும் சபதம் எடுக்கணுங்க. லிஸ்ட் எடுக்கணுங்க. உங்க ஜாதிக்காரன் இருக்கணுங்க. டீசெண்டா சொன்ன உங்க சொந்தக்காரன் சொன்னா கோவம் வராது, ஜாதிக்காரனா கோவம் வந்துடும். ஜாதி சொன்னான்னு ஆமாங்க, அவங்களோடு பேசுங்க, பழகுங்க, நட்பு பாட்டுங்க. ரிவர்ஸ் கீர் அடிச்சிடக்கூடாது, அதை பார்த்துக்கணும். இது நம்ம செய்யணும் சொல்றோம். இரண்டாவது அடுத்தது, இப்படி வராங்கன்னு வச்சுங்க, அவர்களை நாம் சமுதாயத்தில் வரவேற்கணும், அவர்களை பராமரிக்க வேண்டும். துறவிகள், மடாதிபதிகள், அவர்களெல்லாம் நாம இந்த விஷயத்துக்கு பயன்படுத்தணும். இன்னைக்கு நம்ம துறவிகள் சேவையை பத்தி பேசினார், நாமெல்லாம் தாய்மந்திரம் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். சேவையின் மூலமாக அவர்களை கொண்டு வரணும் கணக்கில் அவர் சொன்னார். என்னுடைய கணக்கில் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பல இடங்களுக்கு இந்த மாதிரி சுவாமிஜிகள் சாமி வந்திருக்காரு, நிறைய வந்துட்டு இருக்கிறார், பல வீடுகளுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. தர்ம ஜாகரன் மூலமாக இந்து முன்னணி எல்லாம் எகலப்படுறாங்க, வீடுகளுக்கு கூட்டிட்டே போறோம். ஒவ்வொரு வீட்டில் போன உடனே குடிசை பகுதியில் அந்த வீட்டில் கொஞ்சம் அறகுறையா ஒரு சிலுவை வச்சிருப்பான், ஒரு ஏசுநாதர் சிலை இருக்கும், அதுக்கு வெளியே போட்டுறான். துறவிக்கு அவ்வளவு மரியாதை இருக்குங்க, ரொம்ப மரியாதை. பாத பூஜை பண்றாங்க. சுவாமிஜி என்ன சொன்னாலும் கேட்கிறார். இப்ப சரவணஞ்சி ஒரு மீட்டிங்ல இப்ப சமயத்தை சொல்லிட்டு இருந்தார், இப்ப நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். போற வீடுகள்ல எல்லாம் சாமிஜி வந்த உடனே இவர் சாமி போனாராம், சாமிக்கு என்ன அருள் சொல்ல ஏதோ சொல்ல சொன்னாராம், நான் சொல்ல மாட்டேன்னாராம். உங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னாராம். அப்புறம் என்னன்னு பார்த்தா சிலுவா இருக்கு, திருடி தூர போடுனாராம். தூர போட்டுனா எல்லா விஷயம் நடந்துதான் சொன்னாங்க, எனக்கு பாதி மறந்து போச்சு. இல்ல உண்மையிலே சாமி வேணும்னு சொல்லல, உண்மையில நடந்த விஷயம் அது. அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு பாருங்க, மத மாற்றத்தை தடுக்கணும்னா அந்தந்த ஜாதியில தனிநபர்களுக்குள்ள நட்பு, தனிநபர்களுக்குள்ள விஷயங்கள் அதன் மூலம் தான் கொண்டு வர முடியும். இரண்டாவது, கிறிஸ்தவருடைய சூழ்ச்சி நம்ம புரியணுங்க, கிறிஸ்தவருடைய தந்திரம் நமக்கு புரியணும். அதாவது என்ன பண்றாங்கன்னா, எல்லா மிஷினரிகளும் எல்லா திருட்டு புத்தியும் பண்றா, மொழி திருட்டு, கலாச்சார திருட்டு, இனவரியை கிளப்பது, இப்படிப்பட்ட யுக்திகளை பயன்படுத்துறான். இப்ப பாத்தீங்கன்னா கத்தோலிக்க ஆசிரமம் பேர் வச்சிருக்காங்க, அந்த நுழைவாயில ஒரு ஓம் போட்டிருக்கான். இப்ப கேட்டா ஓம் என்பது ஒரு வேத சொல், அது இந்து சொல்லே கிடையாதுங்கன்னு சாதிக்கிறான். அடுத்து பாருங்க, உள்ள போனா யோக முத்திரையில இயேசுநாதர் உட்கார்ந்திருப்பார். நான் கிண்டல் சொல்ல, இது அவங்களுடைய திட்டம். இதை முதல்ல அவங்க சகோதரி சொன்னாங்கல்ல, இந்த மதங்களுக்கு இடையான உரையாடல இருந்து அவன் இதுதான் பண்ணிட்டு இருக்கிறான். வெளியே அங்க ஒண்ணு பேசுவான், இங்க ஒண்ணு பண்ணிருப்பான். அடுத்தது பாருங்க, இப்போ ஒரு இது பார்த்தாங்க, தாமரை இலையில நம்ம சரஸ்வதி உட்கார்ந்து போல இயேசுநாதர் உட்கார்ந்திருக்காரு. அதவன் சொல்றான், இந்த பாதிரி கன்னியாஸ்திரியில இப்ப காவி விட உங்களுக்கு ஆபத்து வந்தாச்சு. இப்ப எல்லாமே ஏன்னா நம்ம துறவிகளுக்குன்னு ஒரு உன்னதமான இடத்துல வச்சிருக்கோம், அது பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது இந்த போலியான இந்து அடையாளங்களை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இயேசுவுக்கு அஷ்டோத்திர நாமாவளி, சகஸ்ர நாமாவளி, கிறிஸ்தவ தேவாலயம். இந்த அம்மா இதுல புத்தகத்தில் எழுதும்போது எல்லாம் தேவாலயம் தேவாலயம் எழுதியிருந்தாங்க. எது தேவாலயம்னு கேட்டேன், நம்ம முடிஞ்ச அளவுக்கு சர்ச்சின்னு மாத்திருக்கோம். அதை இன்னைக்கு பாருங்க, இருமுடி கட்டிட்டு போறாங்க, பாத யாத்திரை போறாங்க, மேரி மாதா மாரியம்மன் ஆயிருக்காங்க. என்னமா? ஆமா, காவேரி. சில மலைகள்ல சர்ச்சு கட்டிட்டு கிரிவலம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கு ஆன்மீக பயணத்துல நாகூர் தர்காவும் வேளாங்கண்ணி வந்திருக்கு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, நம்ம இந்துக்களுடைய பழக்க வழக்கங்கள்ல முச்சந்தில எல்லாம் சிலை வைப்போம், பிள்ளையார் சிலை. இப்ப பாருங்க, இயேசுநாதர் இருக்கார். ஊர் எல்லையில நமக்கு ஐயனார் இருப்பார். இப்ப ஊர் எல்லையில சர்ச்சும் பிரார்த்தனை கூடமும் வந்துட்டு இருக்கு. மலைகள் எல்லாம் வெள்ளை பெயிண்ட் போட்டு பெரிய பெரிய சிலுவை. இது கிறிஸ்தவம் இல்ல, சர்ச்சினுடைய வேலை. இது இந்த குசும்பு வேலைமாங்கல்ல, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். மரியே வாழ்க எழுதிட்டு இருக்கிறான். அதாவது
இப்ப ஹிந்து கோவில் அருகில சர்ச்சு கட்டுறான், அதுல ஒலிபெருக்கி வச்சு பேசுறான், இயேசுவை புகழ்ந்து பிரச்சாரம் பண்றான் இந்து கோவில்ல வந்து. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னா, இது ஒவ்வொன்றும் கிறிஸ்தவனுடைய சூழ்ச்சி, கிறிஸ்தவனுடைய தந்திரம். இது நமக்கு புரியணும். அவனை திட்டுறதுனால மட்டும் பிரயோஜனம் கிடையாதுங்க. அத அந்த கிறிஸ்தவர்களுக்கு புரிய வைக்கணும். சர்ச்சினுடைய தந்திரம். நம்ம கிறிஸ்தவ திட்டக்கூடாது, சர்ச்சை திட்டணும், பாதிரியை திட்டணும், மிஷனரியை திட்டணும். உண்மையதான் அவங்க பண்ற வேலை. இந்த பாருங்களா, இப்ப சமீபத்தில் பார்த்தேன், பிதாமகன் பரிசுத்தாவி என்ற புனித மூவர்னா யாருன்னு தெரியுமா? பிரம்மா விஷ்ணு ருத்ரனுக்கு அப்படி பேசுறான். அதாவது இந்துக்கள் மனதை புண்படும்படிய பிதற்றல்கள், அதெல்லாம் அருவருக்கத்தக்க பிதற்றல்கள், ஒரு முட்டாளுடைய பிதற்றல், ஒரு மனநோயாளுடைய பிதற்றல். பிதற்றல் சொல்லிட்டு நாம அசட்டையா இருந்துடக்கூடாது. நாம இதையெல்லாம் இந்த விஷ நச்சுக்களை இதை இல்லாம ஆக்கணும். அதனால என்னுடைய வேண்டுகோள் என்ன தெரியுமா? நாமும் இந்த புத்தக விழாவுக்கு வந்தாலும் கூட அதிகமான பேர் புதிய நபர்கள், சில பேர் தான் வந்திருக்கோம். மீதி எல்லாம் இந்த அமைப்பில் ஊறி போனவர்கள் பார்த்தாலே தெரியுது. நாம இந்த அமைப்பில் நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க, ஏதாவது அமைப்பில் தாய்மதம் திருப்பது மட்டுமே வேலை, அப்படி ஏதாவது இயக்கம் இருக்கா? கிடையாது. பல வேலையில இதை நம்ம சேர்த்து செய்யணும். நாம தனிப்பட்ட முறையில் தாய்மதம் திருப்பதே என் குறிக்கோளாக கொண்டு வேலை செய்யணும். தர்ம ஜாக்கிரதை வேலையை துவக்கி இருக்குது. இதுவரையிலும் நாம என்ன சொல்லியிருக்கோம்னா, பல பேருக்கு பிரச்சனை வரும். தர்ம ஜாக்கரன் இதெல்லாம் வெளியே சொல்லாம செய்ய வேண்டிய இயக்கம், அது ஏன் இப்படிலாம் புத்தகம் வெளியிட்டு விட்டீங்கன்னு கேட்டாங்க. தர்ம ஜாக்கரன் 3-4 டைப்ல பண்றோம். அதாவது ஒர்க்கிங் சிஸ்டம் வேற, சாதாரண மக்கள் மத்தியிலே இந்த ஜாதி ரீதியாக உள்ள போய் இந்த சங்கம் அமைத்து அவர்களிட கொண்டு வந்து தாய்மதம் திருப்புறோம். இதுவரையிலும் தர்ம ஜாக்கரன் மூலமாக மட்டுமே 96ல் இதை ஆரம்பிச்சோம். 42 லட்சம் பேர் தாய்மதம் திருப்பியிருக்காங்க. எங்கேயும் சோசியல் மீடியால, பேப்பர்ல, பத்திரிகையில போட மாட்டோம். இதுதான் போடக்கூடாது. யாரு வந்திருக்காங்க சொல்ல மாட்டோம். இது நம்முடைய வேலை கிடையாது. அவர்கள் வந்த பிறகு அவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வேலையும் செய்து இருக்கிறோம் நாம. அப்போ நாம பண்ண வேண்டிய வேலை என்ன? இப்படி மதம் மாறி போனவர்களை தாய்மதம் திருப்பதற்கு வேலைகளிலும் நாம முழு வீச்சாக ஈடுபட வேண்டும். நம்முடைய தமிழகத்திலும் முதல்ல நாங்க ஒரு சர்வே பண்ணி பார்த்தோம், ஒரு ஆய்வு செய்து பார்த்தோம். நமக்கே நம்பிக்கை இல்லை. எப்படிங்க அந்த கிறிஸ்தவன் திரும்பி வருவான்? அந்த நம்பிக்கை நமக்கு முதல்ல வரணும். இந்து தர்மத்தின் மீது நம்பிக்கை வரணும். நிச்சயமாக இன்னும் 3 அல்லது 5 ஆண்டுகளுக்குள் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவ முஸ்லிம்களை தாய்மதம் திருப்பி இங்கு இந்துக்களுடைய வளர்ச்சியும் எண்ணிக்கையும் அதிகரிக்கின்ற வேலையில நாம எல்லாரும் ஈடுபடணும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 8939750009.